வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தியேட்டர் ரிலீஸ் ஆகிற அரணம் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெரிய வீடு, அந்த வீட்டுல ஒரே ஒரு பெரியவர் இருக்காரு. பையன் வந்து சண்டை போட்டு போறான், இந்த வீட்டு என் பேர்ல எழுதி குடிப்பியா மாட்டேன்ட்டு, நீயே குடிச்சு அழிஞ்சிட்டு இருக்கிற, உன் பேர்ல வீட்டை வேற எழுதி வைப்பாங்கன்னு சொல்றாங்க. கடுப்புல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நைட் வெட்டலாம் அறுவை எடுத்து வரும்போதே வந்துட்டு வலிக்கும் வந்துடும் கிணத்துலயே. அப்படியே கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த தாத்தாக்கு வந்துட்டு ரெண்டு சின்ன பசங்க வந்துட்டு வளர்ப்பு பசங்களா இருக்கிறாங்க. அவங்க பெரியவங்களா வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தாத்தா வந்துட்டு இந்த வீட்டை அந்த பசங்க பேர்லயே வந்துட்டு எழுதி வச்சாரு. அப்புறமேட்டு அவர் இறந்து போயிடுறாரு. சோ இதுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவரோட வைஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு குடி வராங்க. இதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டுல வந்துட்டு ஏகப்பட்ட அமானுஷங்கள் வந்துட்டு நடக்குது. இது உண்மையாலுமே வந்துட்டு பெரிதா பண்ணதா இல்ல வேற யாராச்சும் பண்றாங்களா, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நடந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட கதாபாத்திரம் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இயல்பாவே வந்து நடிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது வந்துட்டு உருத்துல சோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஆனா ஹீரோட தம்பியோட கதாபாத்திரமும் அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட தங்கச்சியோட கதாபாத்திரமும் பெருசா ரசிக்கும்படியாவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது படத்துல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது ஓகே வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் மொத்தமா அந்த ஒரே ட்விஸ்ட்டை வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு இழுத்த மாதிரி ஒரு ஃபீலுமே வந்து கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்துட்டு ஒரு ஹாரர் எலிமெண்ட் மாதிரி கொண்டு போன விஷயமாகட்டும், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அது ரிவீல் பண்ண விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ரசிக்கப்படியாவே இருந்தது. வீட்டை காட்டினது, ட்ரோன் ஷாட்ஸ், சினிமோட்டோகிராஃபின்ட்டு படத்துல அங்கங்க வந்துட்டு சில காட்சிகள் வந்துட்டு குறிப்பிட்ட மாதிரி எடுத்திருந்தாங்க. கொடுத்த பட்ஜெட்ல சினிமோட்டோகிராஃபி படமும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு அங்கங்க வந்துட்டு சாங்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது உண்மையாலுமே வந்துட்டு பேய் படமா இருந்தாலுமே ரசிக்கும்படியா இல்லையே அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கதான் செய்யுது. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்துட்டு அந்த பயமுறுத்துற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு சரியா வந்துட்டு அமைக்காம விட்டாங்க. இதுக்கு அடுத்தது அவங்க ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாலுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப நேரம் இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வரதா செய்யுது. ஆனா படம் 2 மணி நேரம் தான் ஓடுது. இது வந்துட்டு பின் குறிப்பு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான வாட்ச் வந்து கொடுத்துருந்ததுன்னே சொல்லலாம். சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.